போர்கள் நடந்து வர இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு வார்த்தைய அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் என்ரிச்மென்ட் அப்படி இல்லன்னா, யுரேனியம் செறிவூட்டுறது அப்படிங்கிற ப்ராசஸ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யுரேனியம் செறிவூட்டுறது இல்லன்னா, யுரேனியம் என்ரிச்மென்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 238ங்கிற ஐசோடோப்ப யுரேனியம் 235ங்கிற ஐசோடோப்பா மாத்துற ப்ராசஸ் தான் நம்ம யுரேனியம் என்ரிச்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலா கிடைக்கிற யுரேனியத்துல யுரேனியம் 238 அதிகமாவும், யுரேனியம் 235 ரொம்பவே கம்மியாவும் இருக்கும். யுரேனியம் 238 எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 99% அண்ட் எபோவ் இருக்கும். நேச்சுரலா கிடைக்கிற யுரேனியம் காம்போசிஷன்ல. அண்ட் யுரேனியம் 235 ஐசோடோப் ஒரு 0.7% தான் இருக்கும். ஸோ நம்ப இந்த யுரேனியம் 238 யுரேனியம் 235 ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 238ங்கிறது ஃபிசைல் நாட் ஃபிசைல் ஐசோடோப். அப்படின்னா என்னன்னா, அணுக்கரு பிளவு நடக்காது. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்காது இந்த யுரேனியம் 238ல. அதனால யுரேனியம் 238 யுரேனியம் 235 கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா யுரேனியம் 235ங்கிறது நியூக்ளியர் ஃபிஷன் நடக்க நடக்கக்கூடிய ஒரு ஐசோடோப். அதாவது அணுக்கரு பிளவு நடக்கக்கூடிய ஒரு ஐசோடோப். அதனால யுரேனியம் 238 யுரேனியம் 235 ஐசோடோப்பா மாத்தணும். அப்படி மாத்துனா தான் நம்ம அத நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயும் இல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு தேவையான யுரேனியத்துல 3ல இருந்து 5% யுரேனியம் 235 ஐசோடோப் இருந்தாலே போதுமானது. ஆனா நியூக்ளியர் வெப்பன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா யுரேனியம் 235 90% அண்ட் எபோவ் இருந்தா தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல நம்ம யுரேனியம் 235 யூஸ் பண்ண முடியும்.